பிரைஸ் தி லார்ட். ஒரு நிமிஷத்தில் ஒரு வார்த்தையை கவனித்து பாருங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 29வது வசனம். அந்நாட்களில் உபத்திரவம் முடிந்தவுடனே, இன்று நடக்கிற உபத்திரவங்களுக்கெல்லாம் ஒரு முடிவு வருமா, முடிந்த உடனே சூரியன் அந்தகாரப்படும். சூரியன் அந்தகாரம் அப்படின்னா இருட்டாக மாறிடும். சந்திரன் ஒளி கொடாது இருக்கும். சந்திரன் என்ன கொடுக்காதா? ஒளி கொடுக்காது. நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும். வானத்தின் தத்துவங்கள் அசைக்கப்படும். பார்த்தீங்களா? அப்போ இன்றைக்கி உங்களுக்கு ஒளி கொடுக்குற சூரியன் ஒளி கொடுக்காதுன்னு வேதம் சொல்லுது. சந்திரன் ஒளி கொடுக்கறது இல்லை. நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ இந்த அடையாளங்கள் எல்லாம் அடுத்தடுத்து இந்த உலகத்தில் காணப்பட போகுது. ஏன்னா பைபிளில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு அடையாளங்களையும் இதுவரைக்கும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இனிமேலும் நாம் அதிகமாய் பார்க்க போகிறோம். அப்போ அவருடைய வருகைக்கு நீங்கள் ஆயத்தமானால் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கலாம். அவருக்காக வாழுங்க. அவர் ஒருவரே மெய்யான தேவன். அவரை என்று வேறு தெய்வம் உலகத்தில் இல்லை. ஆமென்.